இன்றைக்கு தி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1908 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 வெடிப்பொருட்கள் சட்டம் 1908 இதன் திருத்த சட்டம் 2001. இந்த சட்டத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த டைனமைட் வெடிபொருளை கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானி. அந்த டைனமைட் வெடிபொருளை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக உலக போர் யுத்தங்கள் நடக்கிறது. வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார். இப்ப யுத்தத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு அம்யூனிஷன்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸோ ரேடார்ஸோ ராக்கெட் லான்ச்சர்ஸோ இதை வச்சுதான் போர் தொடுக்கிற ஒரு சூழல். இப்ப இந்த வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய வரலாற்று பார்த்தீங்கன்னா அந்த விஞ்ஞானி தன்னுடைய குறிப்புல சொல்றாரு, ஜியூஸ் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கென்று தனியாக ஒரு நாடு கிடையாது. விஞ்ஞானிகள்ல அதிகமான விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா யூதர்களாகத்தான் இருக்கிறார்கள். இது போன்ற காலகட்டத்தில் எங்களால் வெடிமருந்து கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடித்து தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய சோளம் இருக்கு பாருங்க, மைஸ், மக்கா சோளம். அதை நீங்க நெருப்புல காட்டினீங்கன்னா பப் என்ற ஒரு சத்தத்தோடு அது வெடிக்கும். அந்த சோளத்திலிருந்து தான் முதலாக பெப்டோன் அந்த சவுண்ட் வருது, பெப்னு ஒரு சவுண்ட் வரும், அதுல இருந்து தான் பெப்டோன் என்ற வெடிபொருளை முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு சோளத்தை நீங்க நெருப்புல காட்டினீங்கன்னா பெப்ன்ற சத்தத்தோட வெடிக்கும் பாருங்க. அதுல அந்த அளவுக்கு கடவுளை இயற்கையாக அதுல கொடுத்திருக்காங்க அந்த வெடிக்கும் தன்மையை. அதை பயன்படுத்தித்தான் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வெடிபொருட்களை டைனமைட் டிஎன்டி என்று சொல்லக்கூடிய அந்த டைனமைட் எல்லாம் கண்டுபிடிச்ச விஞ்ஞானி பிறகு ஏன் இந்த வெடிபொருளை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு உண்டாயிடுச்சு. ஆட்டம் பாம்பெல்லாம் போடுறாங்க 1948 லிட்டில் பாய் என்ற ஒரு வெடிகுண்ட முதல்ல வீசுறாங்க, ஆட்டம் பாம் அணுகுண்ட வீசுறாங்க ஹிரோஷிமா மீது. அதன் பிறகு அடுத்த ஒரு குண்டு வீசுறாங்க, அந்த அணுகுண்டின் பெயர் பேட் மேன். இந்த லிட்டில் பாய் அண்ட் பேட் மேன், ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி ஜப்பான், அங்க 2 அணுகுண்டுகள் வீசப்பட்டது. அதனுடைய தாக்கம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் ஆல்பர்ட் நோபல்லாம் மிகவும் மனசு கஷ்டப்பட்டு இந்த வெடிகுண்டை நல்ல எண்ணத்துக்காக மனித இனத்துக்கு பயன்படுதுன்னு பார்த்தால் மனித இனத்துக்கே அழிவை உண்டாக்குதுன்னு சொல்லி மிகவும் மன வருத்தப்பட்டார். இந்த வெடிபொருட்களை எதற்கு பயன்படுத்தலாம்? இந்த வெடிபொருட்களை பொறுத்தவரை ஒரு மைன்ஸ், ஒரு தங்க சுரங்கம் அல்லது ஒரு இரும்பு சுரங்கம், ஒரு நிலக்கரி சுரங்கம், ஒரு மேங்கனீஸ் சுரங்கம், இப்படி தாது பொருட்களை வெட்டி எடுப்பதற்கு இந்த வெடிபொருட்களை பயன்படுத்தினார்கள். இதுல ஒருபடி மேல போயிட்டு ரஷ்யாக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வெடிகுண்டை வச்சு, அப்போதைக்கு இந்திரா காந்தி அம்மா பிரதம மந்திரியா இருந்த காலகட்டத்துல ரஷ்ய நாட்டினுடைய லாரிகள், அந்த டேங்கிகள், அதுதான் இந்தியாவுக்கு ONGC என்று சொல்லக்கூடிய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், இயற்கை எண்ணெய் எரிவாயு அமைச்சகம். அந்த ONGC மூலமாக இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல பெட்ரோல் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க, பிளைட்ல இருந்து போட்டோ எடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிணறு தோண்டுவதற்கு முன்பாக வெடிகுண்டு வச்சு அதை பர்ஸ்ட் பண்ணாங்க. அசாம்ல எல்லாம் அளவுக்கு அதிகமா பெட்ரோல் இன்னைக்கு கிடைக்குது நமக்கு. இன்றைக்கு தங்க சுரங்கம், அதுக்கு வெடி வச்சு தெரிஞ்சு அந்த மண்ணெல்லாம் வெளியேற்றப்பட்டு அதுல இருந்து தங்கங்களை நம்ம சேகரிக்கிறோம். அதே போல மாங்கனீசு, இப்படி பெரிய பெரிய சுரங்கங்களுக்கு தான், இந்த மைன்ஸுக்கு தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சரிங்க, இந்த வெடிப்பொருட்களுக்கும்
இந்த சட்டம் வருவதற்கும் என்ன தொடர்பு? இப்ப தி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட் 1908, இந்த 1908 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்திருக்கு, சிவில் ப்ரொசீஜர் கோடு வந்திருக்கு. அதே காலகட்டத்தில் தான் 8/6/1908 தான் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 8th June 1908, the Explosive Substances Act 1908, which came into force on 8th June 1908. 8/6/1908 இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அப்ப இந்த வெடிப்பொருட்களை கையாள்வதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று சொன்னால், இந்த வெடிப்பொருட்கள் ஒரு தீவிரவாத அமைப்புகளுக்கு அவங்களுடைய கரங்களில் சென்று விட்டால் என்ன நடக்கும்? நாட்டினுடைய லா அண்ட் ஆர்டர் பாதிக்கப்படும். ஒரு உள்நாட்டு யுத்த குழு இருக்கிறாங்க, மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள். ஒரு அசாம்ல இருக்கக்கூடிய உல்ஃபா தீவிரவாதிகள், லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, இது போன்ற தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகளுடைய கரங்களில் இந்த வெடிப்பொருட்கள் சென்று விட்டால் அது ஒரு தேசத்துடைய பாதுகாப்பிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும். இந்த சட்டம் வந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேசிய புரட்சியே ஏற்பட்டு இருந்தது. தேச விடுதலை என்னும் ஒரு தேசிய உணர்வு மேலோங்கி இருந்த காலகட்டம். அப்ப அதுல மிதவாதிகள் இருக்கிறாங்க, தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. பால கங்காதர திலகர் அவருடைய தலைமையில் வந்து தீவிரவாதிகளா போறாங்க. ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொல்றாரு, சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொல்லிட்டு அவர் தீவிரவாத இயக்கங்களா போறாரு. பிரிட்டிஷ்காரங்கிட்ட நியாயமா போறான்னா நமக்கு சுதந்திரம் கிடைக்காது, ஆயுத போராட்டம் வேணும், ஆயுத புரட்சி வேணும்னு சொல்றாரு. அதற்கு ஒரு படி மேலே சென்று நம்முடைய நேதாஜி அவர்கள் வந்து INA வந்து ஆரம்பிக்கிறார், இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இந்த சைடு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர் தலைமையில மிதவாதிகள் வராங்க. அவர் தான் மகாத்மா காந்தியினுடைய குரு, மானசீக குரு. அகிம்சை என்ற ஒரு ரத்தம் சிந்தா ஒரு புரட்சி ஏற்படுத்துறாரு. ஏறக்குறைய மௌன புரட்சி, அமைதி புரட்சி, ரத்தம் சிந்தா புரட்சி. அது இது போன்ற காலகட்டத்தில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க 1908. நம்ம நாட்டுல அப்பதான் வந்து சுதந்திர இயக்கங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வேரூன்றி செயல்பட ஆரம்பிக்குது. 1858 விக்டோரியா மகாராணி அம்மையார் வந்து இந்தியாவுடைய ஆட்சி வந்து அவங்களுடைய நேரடி கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. அப்ப சிப்பாய் கழகம் நடக்குது, சிப்பாய் மீட்டணி என்று சொல்வார்கள். அப்ப அந்த சிப்பாய் கழகம் நடக்கிறது. சிப்பாய் கழகம் தான் வேலூர் புரட்சி. இந்திய சரித்திரத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் சுதந்திர புரட்சியான போராட்டம் எதுனா சிப்பாய் கழகம். தோட்டாக்கல்ல பன்றிகளுடைய கொழுப்பை தடவுறாங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஏற்படுது. அங்க மிகப்பெரிய கலவரம். ஆனாலும் அந்த கலவரத்தை வந்து அந்த புரட்சி, அந்த போராட்டத்தை வந்து அடக்கிட்டாங்க. அது அடுத்த கட்ட விஷயம். இருந்தாலும் முதல் சுதந்திர போராட்ட போர், அதான் விடுதலை போருக்கான முதல் போராட்டமே சிப்பாய் கழகம், சிப்பாய் மீட்டணி. இது போன்ற காலகட்டத்தில் தான் இந்த 1908 தி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் ஆக்டை கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் நம்பர் 6 of 1908 சென்ட்ரல் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் அப்ளிகேஷன் அதை பற்றி பேசுகிறது. This act may be called the Explosive Substances Act 1908. It extends to the whole of India and applies to the citizens of India. இன்னொரு விஷயம், அவுட்சைடு இந்தியா, வெளியில இருந்து யாரும் இந்த மாதிரி வெடிப்பொருட்களை கொடுத்து உதவி செய்யக்கூடாது. வெளியில இருந்து இந்திய தேசத்துக்கு எதிராக யாரும் எந்த ஒரு கான்ஸ்பைரசியும் ஏற்படுத்தக்கூடாது. இந்த சட்டத்தை வெடிப்பொருட்கள் சட்டம் 1908 என்று அழைக்கப்படும். இது இந்தியா முழுவதும் பொருந்தும். இந்தியாவுக்கு வெளியே இல்ல குடிமக்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு தேசத்துடைய பாதுகாப்பு இது. அண்டர் செக்ஷன் 2ல சொல்றாங்க, டிஃபைனிங் செக்ஷன், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்ஸ்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஃபார் எக்ஸ்ப்ளோசிவ் substances?
அப்ப எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? வெடிபொருள் என்ற சொல் அதில் என்னென்ன பொருட்கள் உள்ளடங்கி இருக்கிறது? The explosive substance is what? பொதுவாகவே மெட்டீரியல் அப்பரன்ஸ், அதாவது கருவிகள், ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், பென்டா அரித்ரோநைட்டிகல் டெட்ரோநைட்ரேட், ட்ரை நைட்ரேட் டெலுவின், low temperature plastic explosive. இது காமன் கேட்டகரி. மெட்டீரியல்ஸ்னா காமன் கேட்டகரி. அப்ப ஸ்பெஷல் கேட்டகரி எது? ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸ் விரிவாக்கம் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெடிபொருள் PATN என்று சொல்லக்கூடிய பென்டா அரித்ரிட்டிகல் டெட்ரோநைட்ரேட், PATN. P stands for penta, A stands for arithmetical, T stands for tetro, N stands for nitrate. Penta arithmetical tetronitrate, PATN. அடுத்தது HIMX. அடுத்தது ட்ரை நைட்ரேட் டெலுவின். அந்த டெலுவின் என்று சொல்வார்கள் கெமிஸ்ட்ரியில. ட்ரை நைட்ரேட் டெலுவின். டைனா 2, ட்ரைனா 3. இங்க ட்ரை, TRI, ட்ரை நைட்ரேட் டெலுவின். லோ டெம்பரேச்சர் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், LTPE என்று சொல்வார்கள். இப்ப காமன் கேட்டகரினா மெட்டீரியல் அப்பரன்ஸ் கருவிகள் எது இருந்தாலும் சரி. ஸ்பெஷல் கேட்டகரி எது? ஆர்டிஎக்ஸ் வெடிபொருள், PATN வெடிபொருள், HIMX வெடிபொருள், TNT வெடிபொருள், LTPE வெடிபொருள். இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி. ஆர்டிஎக்ஸ் என்று சொன்னால் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், PATN என்று சொன்னால் பென்டா அரித்மேட்டிக்கல் டெட்ரோநைட்ரேட், TNT என்று சொன்னால் ட்ரை நைட்ரேட் டெலுவின், LTPE என்று சொன்னால் லோ டெம்பரேச்சர் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி. அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் திஸ் ஆக்ட், வெடிபொருள் என்னும் சொல் வெடிபொருள் எதனையும் செய்வதற்கான மூலப்பொருட்கள் எது இருக்கோ, ரா மெட்டீரியல்ஸ், அது எல்லாமே வெடிபொருள் தான். ஏன்னா ஒரு டெட்டனேட்டர் குச்சி வச்சிருப்பாரு, ஒயர் வச்சிருப்பாங்க. அப்ப வெடிபொருள் எதிலும் அல்லது எதனை கொண்டு வெடித்தல் எதனையும் விளைவிப்பதற்காக ஏதாவது பொருளை உருவாக்கி அதன் மூலமா வெடிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப எந்த பொருளை கொண்டு நீங்க உருவாக்கி அந்த வெடிபொருளை நீங்க வெடிக்க வைக்கிறீங்கன்னு சொன்னாவே, யாராரு இருந்தாலும் சரி, எவர் ஒருவரும், whoever may be, உள்ளபடியே அந்த நபர் எவருக்கும் அல்லது சொத்து எதற்காவது கேடு விளைவித்தால், ஒரு மனித உயிருக்கோ அல்லது ஏதாவது சொத்திற்கு கேடு விளைவிக்கும் பட்சத்தில், அல்லது விளைவிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது விளைவிக்கப்படாமல் இருந்தாலும், வெடிபொருள் வச்சுட்டு இருந்தாவே அவர் என்ன பண்ணலாம்? அரெஸ்ட் பண்ணிடலாம். விதவுட் லைசன்ஸ்ல யாராவது ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க, பொசஸ் வச்சிருக்காங்க, அப்ப அரெஸ்ட் பண்ணலாம். இப்ப ஆயுள் காலத்திற்கோ அதை விட குறைந்த காலத்திற்கோ சிறை தண்டனை விதிக்கு தண்டிக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு செக்ஷன் 3ல அதுக்கு பனிஷ்மெண்ட் சொல்றாங்க. இப்ப வெடிபொருள்னா என்ன? வெடிபொருள் எதையாவது செய்வதற்கான மூலப்பொருட்களை எவற்றையாலும் சரி, மூலப்பொருட்களை என்ன எது இருந்தாலும் அதுவும் வெடிபொருள் தான். இப்ப வெடிபொருட்களை எதனையும் சரி அதை கொண்டு வெடித்தால் அல்லது இப்ப வெடிக்க சம்பந்தமாக ஏதாவது விளைவிப்பு எஃபெக்ட், ஏதாவது அதனுடைய இம்பாக்ட் ஏதாவது இருந்தாலும் சரி, அந்த விளைவிப்பதற்கு ஏதுவாக பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தப்பட கருதப்படக்கூடிய அல்லது பொருத்தப்படக்கூடிய ஒரு செய்கருவி, ஒரு பொறி, ஒரு துணை கருவி அல்லது மூலப்பொருள் எதனையும் அத்தகைய செய்கருவி, பொறி அல்லது துணை கருவி அதனுடைய பாகங்கள் எதனையும் கூட உள்ளடக்குவதாக அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வெடிக்க வைக்கிறதுக்கு எந்தெந்த ரா மெட்டீரியல்ஸை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்றதுக்கு அந்த கருவிகள், ஒரு பொறி அல்லது துணை கருவி அல்லது அதனுடைய பாகங்கள், பார்ட்ஸ் ஆஃப் இட்ஸ்,
இது எல்லாமே வெடிபொருட்கள் தான். அண்டர் செக்ஷன் 2A சொல்றாங்க எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? shall be deemed to include any materials for making any explosive substance. வெடிக்க வைப்பதற்காக எந்த ஒரு பொருளையாவது நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா அதுவும் வெடிபொருள் தான். ஆல்சோ எனி apparatus, machine, implement or material used or intent to be used, வெடிக்க வைக்கிறதுக்காக நீங்க வச்சிருக்கீங்க, or adopted for causing or aiding in causing, அடாப்ட் பண்ணாலும் சரி எய்டு பண்ணாலும் சரி, எனி எக்ஸ்ப்ளோஷன் இன் ஆர் வித் எனி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ், ஆல்சோ எனி பார்ட் ஆஃப் எனி சச் அப்பரேட்டஸ், மெஷின் ஆர் இம்ப்ளிமெண்ட். அண்டர் செக்ஷன் 2A சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 2B சொல்றாங்க ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன? ஜென்ரலா வெடிபொருள்னா என்னன்னு. அப்ப இந்த வெடிபொருள்ல ஜெனரல் கேட்டகரி தனியா இருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரி தனியா இருக்கிறது. காமன் கேட்டகரியை பொறுத்தவரை ஒரு மெட்டீரியல் அப்பரேட்டஸ் இருக்கணும், அதாவது அதனுடைய கருவிகளை பற்றி சொல்றாங்க. இப்ப ஸ்பெஷல் கேட்டகரியில எது எதெல்லாம் வருதுன்னு பாருங்க. The special category explosive substance shall be deemed to include research development explosive. அதுதான் RDX. RDX னுடைய விரிவாக்கம் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். ஒரு வெடிபொருள் சம்பந்தமாக ஆராய்ச்சி படுத்துறீங்க, ஆராய்ச்சி டெவலப் பண்றாங்க அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சம்பந்தமா, இந்த RDX வெடிபொருள். அடுத்தது பென்டா எரித்ரிட்டல் டெட்ரா நைட்ரேட் PETN என்று சொல்லக்கூடிய பென்டா எரித்ரிட்டல் டெட்ரா நைட்ரேட் PETN, பென்டா எரித்ரிட்டல் டெட்ரா நைட்ரேட் PETN. அடுத்தது HMX என்று சொல்லக்கூடிய ஹை மெல்டிங் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதுவும் வெடிபொருள் தான். சீக்கிரமா உருகுச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணும்? வெடிச்சிடும். லோ டெம்பரேச்சர்ல இருக்க கூடாது. ஹை மெல்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் இதான் HMX. அடுத்தது TNT என்று சொல்லக்கூடிய ட்ரை நைட்ரோ டெலுவின், ட்ரை நைட்ரோ டொலுவின் TOLUENE, டொலுவின், ட்ரை நைட்ரோ டொலுவின். ட்ரைனா 3ன்னு அர்த்தம், ட்ரை நைட்ரோ டொலுவின். அடுத்தது லோ டெம்பரேச்சர் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் LTPE என்று சொல்லக்கூடிய லோ டெம்பரேச்சர் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் LTPE. அடுத்தது CE என்று சொல்லக்கூடிய காம்போசிஷன்ஸ் எக்ஸ்ப்ளோடிங். அடுத்தது 2, 4, 6 ஃபினைல் மீத்தைல் நைட்ரமைன் ஆறு டெட்ரி என்று சொல்வார்கள். 2, 4, 6 ஃபினைல் மீத்தைல் நைட்ரமைன் அல்லது டெட்ரி. அடுத்தது OCTOL, இந்த ஆக்டல் OCTOL, அதனுடைய பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஹை மெல்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ட்ரை நைட்ரோ டொலுவின், மிக்சர் ஆஃப் ஹை மெல்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ட்ரை நைட்ரோ டொலுவின் OCTOL, மிக்சர் ஆஃப் ஹை மெல்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ட்ரை நைட்ரோ டொலுவின். அடுத்தது PEK என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் கிர்கி, பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் கிர்கி 1, கிர்கி 1 KIRKEE ஒரு ஐஃபன் போட்டு 1. PEK என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் கிர்கி 1. அடுத்தது RDX ஒரு ஸ்லாஷ் போட்டு TNT, இதனுடைய காம்பவுண்ட்ஸ் and other similar type of explosives on a
and a combination thereof and remote control devices causing explosion. remote control மூலமாக causing explosion வெடிக்க வைக்கிறீங்க இல்லைங்களா? any other substance and a combination thereof which the central government may by notification in the official gazette specify for the purposes of this act. எத்தனை விஷயங்கள் வருகிறது பாருங்க. ஆர்டிஎக்ஸ் வருது, ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஎக்ஸ் வருது. பிஇடிஎன் என்று சொல்லக்கூடிய பென்டா எரித்ரிட்டோல் டெட்ரா நைட்ரேட் பிஇடிஎன். அடுத்தது ஹை மெல்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் ஹெச்எம்எக்ஸ். அடுத்து டிஎன்டி என்று சொல்லக்கூடிய ட்ரை நைட்ரோ டொலுவின். அடுத்து லோ டெம்பரேச்சர் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் எல்டிபிஇ என்று சொல்லக்கூடிய லோ டெம்பரேச்சர் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ். அடுத்தது காம்போசிஷன் எக்ஸ்ப்ளோடிங் சிஇ என்று சொல்லக்கூடிய காம்போசிஷன் எக்ஸ்ப்ளோடிங். அடுத்து 246 ஃபினைல் மீத்தைல் நைட்ரமைன் ஆர் டெட்ரி என்று சொல்வார்கள். 246 246 ஃபினைல் மீத்தைல் நைட்ரமைன் அல்லது டெட்ரி என்று சொல்வார்கள், TETRY. அடுத்தது ஆக்டோல் OCTOL என்று சொல்லக்கூடிய மிக்சர் ஆஃப் ஹை மெல்டிங் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ட்ரை நைட்ரோ டொலுவின். அடுத்தது PK1 என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் கிர்க்ரி 1. அடுத்தது RDX அண்ட் TNT என்று சொல்லக்கூடிய அதனுடைய காம்பவுண்ட்ஸ் அண்ட் அதர் சிமிலர் டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் காம்பினேஷன் thereof and remote control devices causing explosion and any other substance and a combination thereof which the central government may by notification in the official gazette specify for the purposes of this act. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் கேட்டகரி இருக்கிறது. அதே எக்ஸ்ப்ளோசிவ்க்கு ஜெனரல் கேட்டகரியும் இருக்கிறது. காமன் கேட்டகரி அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் பி. அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் பில ஆர்டிஎக்ஸ் சொல்றாங்க, டிஎன்டி சொல்றாங்க, ஹெச்எம்எக்ஸ் சொல்றாங்க, பிஇடிஎன் சொல்றாங்க, எல்டிபிஇ சொல்றாங்க, சிஇ சொல்றாங்க, OCTOL ஆக்டோல் அதை சொல்றாங்க, PK1 சொல்றாங்க, ஆர்டிஎக்ஸ் சொல்றாங்க. ஆர்டிஎக்ஸ் டிஎன்டி அந்த டிஎன்டினுடைய காம்பவுண்ட்ஸ் அதை சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ரிமோட் கண்ட்ரோல் டிவைசஸ் மூலமாக, ரிமோட் கண்ட்ரோல் கருவிகள் மூலமாக நீங்க எக்ஸ்ப்ளோஷன் பண்ணீங்கன்னா இது எல்லாமே வெடிப்பொருட்கள் தான். இந்த டிஃபைனிங் செக்ஷன் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், ஆனாலும் நீங்க ஜெனரலா தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஃபைனிங் செக்ஷன் கொஞ்சம் பெரிய செக்ஷன் தான், இருந்தாலும் நாம் வந்து அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 3 we are moving on. அண்டர் செக்ஷன் 3 causing explosive என்று சொல்லக்கூடிய punishment for causing explosion likely to endanger life or property. ஒரு மனித உயிருக்கோ அல்லது ஒரு சொத்துக்கோ ஏதேனும் ஆபத்து உண்டாக்கக்கூடிய ஒரு வெடித்தலை ஏற்படுத்துவதை அது விளைவித்தால் அதற்கு ஏற்ற தண்டனை என்ன? ஒரு மனித உயிருக்கு ஆபத்து, ஒரு வெடிபொருள் வச்சு வெடிகுண்டு வச்சு தகர்த்தெறிகிறாருன்னு சொன்னா அதற்கான தண்டனை என்ன? இப்ப வெடிபொருள் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப யூஸ் பண்ணப்பட்ட அந்த வெடிபொருளுக்கு எந்த விதமான தண்டனைகளை கொடுக்க முடியும்? ஏன் என்று சொன்னால் செக்ஷன் 3 தான் வந்து பனிஷ் பண்றாங்க இந்த சட்டத்தின்படி. அப்ப என்னன்னு பனிஷ் பண்றாங்க? அண்டர் செக்ஷன் 3 படி ஒரு சட்டவிரோதமாக ஒரு வன்மத்துடன் ஒரு வெடிபொருளை கொண்டு ஏதேனும் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் அல்லது உண்டாக்கக்கூடிய
அல்லது ஒரு சொத்திற்கு பெரிய கேடு உண்டாக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு எக்ஸ்ப்ளோஷனை, ஒரு வெடித்தலை ஏற்படுத்துகின்ற பொழுது, அல்லது ஒரு சொத்திற்கு மிகப்பெரிய வெடிகுண்டு வச்சு தகர்த்தெறிறாங்க, ஒரு மிகப்பெரிய கேடை விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு வெடித்தலை விளைவிக்கிற யாராக இருந்தாலும், அல்லது ஒரு சொத்துக்கு எதிராக ஒரு வெடிகுண்டு வச்சு தகர்த்தெறிஞ்சிட்டாங்க, சொத்துக்கு எதிராக ஒரு கேடு விளைவிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது இல்லை என்று சொன்னாலும், அந்த கேடு விளைவித்திருந்தாலும் விளைவிக்கவில்லை என்று சொன்னாலும் அவருக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்க வேண்டும். அதைவிட குறைந்த காலத்துக்கு ஒரு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படலாம். அது மட்டுமல்ல, அவருக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க, அல்லது 10 ஆண்டுகள் வரை நீடிக்கலாகும் ஒரு கால அளவிற்கு அவருக்கு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படும். செக்ஷன் 3 கிளாஸ் ஏல சொல்றாங்க, any explosive substances and explosion of a nature likely to endanger life or to cause serious injury to property shall, whether any injury to person or property has been actually caused or not, be punished with the imprisonment for life or with the rigorous imprisonment of either description which shall not be less than 10 years. 10 ஆண்டு காலம் குறையாத ஒரு கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கணும். அல்லது அது மட்டுமல்ல, அந்த 10 ஆண்டு காலம் குறையாத ஒரு கடுங்காவல் சிறை தண்டனை அதனுடன் சேர்த்து ஃபைனை பொறுத்தவரை ஷேல் ஆல்சோ பி லயபிள் டு ஃபைன், அவருக்கு அபராதமும் விதிக்கப்படும். ஆயுள் தண்டனை எல்லாம் 10 வருஷம் குறையக்கூடாது, அதுவும் கடுங்காவல் சிறை தண்டனை இருக்கும், அதுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. அண்டர் செக்ஷன் 3 கிளாஸ் ஏ படி, under section 3 class B, any special category explosive substances on explosion of a nature likely to endanger life or to cause serious injury to property shall, whether any injury to person or property has been actually caused or not, be punished with death or rigorous imprisonment for life and shall also be liable to fine. ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு வெடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் லைஃப் கொடுக்கணும். லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் சொன்னாவே அது ரிகரஸ் தான் அர்த்தம். அது மட்டும் இல்ல, லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் என்று சொன்னால் ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஹிஸ் நேச்சுரல் லைஃப், அவ்வளவுதான். ஆயுள் தண்டனை என்று சொன்னால் அவருடைய வாழ்நாளில் எஞ்சி இருக்கிற மீதம் இருக்கிற அத்தனை வாழ்நாளையும் அவர் சிறையில தான் கழிக்க வேண்டும். அதுவும் கடுங்காவல் சிறை தண்டனை தான். லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் மீன்ஸ் rigorous imprisonment, remaining part of his natural life. இயற்கையாக அவர் எத்தனை வருஷம் உயிர் வாழ்வாரோ இந்த உலகத்துல அத்தனை வருஷமும் அத்தனை நாட்களும் அவர் ஜெயில தான் இருக்கணும். அதுவும் கடும் சிறை தண்டனை தான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். Under section 4, punishment for attempt to cause explosion or for making or keeping explosive with intent to endanger life or property. ஒரு வெடித்தலை விளைவிக்க முயல்வதற்கு அல்லது உயிருக்கு அல்லது சொத்திற்கு ஆபத்து உண்டாக்கும் உட்கருத்துடன் வெடிமருந்து பொருட்களை செய்வதற்கு அல்லது வைத்திருப்பதற்கு தண்டனை. ஃபார் மேக்கிங் ஆர் கீப்பிங் எக்ஸ்ப்ளோசிவ், வெடிமருந்து செஞ்சாலும் சரி அல்லது அதை வைத்திருந்தாலும் சரி அதுக்கு தண்டனை. வித் இன்டென்ட் டு என்டேஞ்சர் லைஃப் ஆர் ப்ராப்பர்ட்டி, அது மனித உயிருக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ ஒரு சொத்திற்கோ ஆபத்து ஏற்படுத்தும், பெரும் விளைவை ஏற்படுத்தும். இந்த இடத்துல இன்டென்ஷன் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உட்கருத்து மென்சரியா. அண்டர் செக்ஷன் 4 கிளாஸ் ஏல சொல்றாங்க, ஒரு உயிருக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடிய அல்லது சொத்திற்கு பெரிய பெருங்கேடு விளைவிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு வெடித்தலை இந்தியாவில் ஒரு வெடிபொருளை கொண்டு யாராவது விளைவிக்கும் உட்கருத்துடன் செயல் ஏதாவது செய்தால் சரி, அல்லது செய்கிற அல்லது வெடிபொருளை கொண்டு விளைவிக்க சதி செய்கிற கான்ஸ்பைரசி இங்க வருது பாருங்க. அப்ப இன்டென்ஷன் இருக்குது. மனித உயிருக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடியதா இருக்கும் அல்லது ஒரு சொத்துக்கு பெரிய கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வெடித்தலை, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பண்றாரு. அது எங்க? இந்தியாவில். அப்போ இந்தியாவில் வந்து ஒரு வெடிபொருளை கொண்டு வெடிக்க வைக்கணும்னு ஒரு உட்கருத்தோடு, ஒரு இன்டென்ஷனோடு, ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒரு செயல் எதையாவது செய்கிற அல்லது ஒரு வெடிபொருளை கொண்டு விளைவிக்க சதி செய்கிற, இந்தியாவில் குண்டு வச்சு வெடிக்கணும், ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வச்சு வெடிக்கணும்னு சொல்லி ஒரு கெட்ட எண்ணத்தோடு
அப்படி செய்தாலும் சரி, அல்லது கான்ஸ்பைரசி பண்ணாலும் சரி, அது குற்றம். கான்ஸ்பைரசி பொறுத்தவரை, கான்ஸ்பைரசி வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ்ல செய்ய முடியாது. இதுக்கு பெஸ்டான வழக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர திலக் வழக்கு தான். ஃப்ரீடம் இஸ் மை ரைட், பர்த் ரைட் அப்படின்னு சொன்னார் பாருங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொன்ன பால கங்காதர திலகர், அவர் மீது வந்து சதி குற்றம் தீட்டப்படுகிறது. அதன் பின்னிட்டு நிறைய இந்திய நீதிமன்றங்களால் விசாரிக்கப்பட்ட தீர்ப்புகள் கூறப்பட்டிருக்கிறது. கான்ஸ்பைரசி வந்து ஓப்பன் பிளேஸ்ல வந்து செய்ய முடியாது. ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்கன்னா ஓப்பன் பிளேஸ்ல யாராவது வந்து சதி திட்டம் தீட்ட முடியுங்களா? முடியாது. இப்போ ரகசிய இடத்துல தான் பண்ண முடியும், அல்லது பை ஓவர் போன் மூலமா தான் பண்ண முடியும். இப்ப இங்கிலாந்துல இருந்துக்குன்னு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் தொடர்பு கொண்டு இந்த இடத்துல நீங்க வெடிகுண்டு வைங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வைங்க அப்படின்னு சொல்றாரு. அதை நம்பி அவர் அந்த வெடிகுண்டை வைக்கிறாரு. அதனால வந்து பர்ஸ்ட் ஆகுது. பர்ஸ்ட் ஆன பிறகு பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, அல்லது ஒரு சொத்துக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா, இப்ப வெளிநாட்டுல இருந்து யார் இந்தியாவில் இருக்கிற ஆளை தூண்டி விட்டாரோ அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அவுட் சைடு இந்தியா அந்த டிஃபைனிங் செக்ஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்தியாவுக்கு வெளியில இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு வெளியில இருந்துக்கினே இந்தியா உள்ள நீங்க குண்டு வைங்கன்னு சொல்லி யாராவது தூண்டினால் அது குற்றம். அதை நீங்க மறக்க கூடாது. இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு வழக்கு, வெடிகுண்டு, தொடர் வெடிகுண்டு, கோயம்புத்தூர் தொடர் வெடிகுண்டு, செயின் பாம் பிளாஸ்ட் இன் கோயம்புத்தூர். அதுல பாத்தீங்கன்னா 19 விஷயங்களை கையில் எடுத்தாங்க. கோயம்புத்தூர் தொடர் குண்டு வெடிப்பு விஷயத்துல 43 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கோயம்புத்தூர் டவுன் போலீஸ்ல 43 கேஸ் பதிவு செய்யப்பட்டது. அப்ப ஐபிஎஸ்ல கேஸ் போட்டாங்க, ஆம்ஸ் ஆக்ட்ல கேஸ் போட்டாங்க, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்ல கேஸ் போட்டாங்க, பிபிடி ஆக்டுக்கு, பொது சொத்துக்கு, அப்போதைக்கு பிபிடி ஆக்ட், இப்போ வந்து பிபிடி ஆக்ட்னு சொல்லக்கூடாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து அந்த பப்ளிக் என்ற வார்த்தை எடுத்துட்டாங்க. இப்போ வெறும் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட். இப்போ சொல்றது வந்து அந்த ஆக்ட் எப்படி சொல்லணும்னா பிடிஎல் ஆக்ட் என்று சொல்ல வேண்டும். ப்ராப்பர்ட்டி லாஸ் அண்ட் டேமேஜஸ் ஆக்ட், பிடிஎல் ஆக்ட். அதன்படி கேஸ் போட்டாங்க. ஒரு கூட்டு சதி அண்டர் செக்ஷன் 120B கேஸ் போட்டாங்க. அந்த வெடிகுண்டனால் நிறைய பேர் இறந்து போனாங்க, அதனால 302 ஐபிஎஸ்ல கேஸ் போட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து கை கால் போச்சு, அதனால 307 ஐபிஎஸ்ல கேஸ் போட்டாங்க. கொலை முயற்சி, அட்டெம்ப்ட் டு கமிட் மர்டர் அண்டர் செக்ஷன் 307. ஒரு குற்றம் புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் அத்துமீறி நுழைதல் 449 கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். ஒரு குற்றம் புரியும் நோக்கத்தில் மோசடி செய்தல் 465. ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பண்றாங்க, ஃபோர்ஜரி அண்டர் செக்ஷன் 465. ஒரு போலி ஆவணம் தயாரிச்சுட்டாங்க, அதை பயன்படுத்துறாங்க 468. அப்படியே இரட்டைப்படை எண்களை வருது பாருங்க இந்த செக்ஷன் 4, 6, 8 468. போலி ஆவணம் தயாரித்தல், ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் டாக்குமெண்ட் தயாரிச்சு அதை பயன்படுத்துறாங்க, அதனால தண்டனை. அந்த போலி ஆவணங்களை வந்து பயன்படுத்தினா அண்டர் செக்ஷன் 491 ஐபிஎஸ் படி தண்டனை. அது போன்ற குற்றவாளிக்கு அடைக்கலம் தந்தால் அண்டர் செக்ஷன் 212 அதன்படி தண்டனை. ஒரு குற்ற செயலை தூண்டுறாங்க, இன்டியூஸ் பண்றாங்க 109 ஐபிஎஸ்ல தண்டனை. 2 மதங்களுக்கிடையே ஒரு பகையை உண்டாக்கி மத கலவரத்தை தூண்டுறாங்க அண்டர் செக்ஷன் 153A ஐபிஎஸ் படி தண்டனை. இதையெல்லாம் பண்ணிட்டு ஒரு குற்றம் செய்துட்டு அந்த தடயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடயத்தை அழிக்கிறாங்க, எல்லா எவிடன்ஸும் அழிக்கிறாங்க. ஒரு குற்றம் பண்ணிட்டு எல்லா எவிடன்ஸும் அழிக்கிறாங்க. ஒரு மர்டர் பண்றான, மர்டர் பண்ணிட்டு கத்தியை கொண்டு போயிட்டு மறைய வச்சிடறான், அல்லது அதை அழிச்சிடுறாங்க. அண்டர் செக்ஷன் 201 ஐபிஎஸ் படி கேஸ் தண்டனை. ஒரு அபாயகரமான ஆயுதங்களை கொண்டு ஒரு கலவரம் ஏற்படுத்துறாங்க அண்டர் செக்ஷன் 148 ஐபிசி. ஒரு சட்டவிரோதமான கூட்டம் கூடுதல் அண்டர் செக்ஷன் 149 ஐபிசி. வெடிபொருட்கள் சட்டம் 1908 பிரிவு 3 கீழ் வழக்கு பதிவு. வெடிபொருள் சட்டம் அண்டர் செக்ஷன் 4B கீழ் வழக்கு பதிவு. வெடிபொருள் சட்டம் 1908 அண்டர் செக்ஷன் 5 அண்டர் 6 கீழ் வழக்கு பதிவு.
இந்திய ஆயுதப்படை தடை சட்டம், இந்திய ஆயுத தடை சட்டம் ஆர்ம்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 25 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி இன் கீழ் வழக்கு பதிவு. பொது சொத்து சேத தடுப்பு சட்டம் செக்ஷன் 3 ஆஃப் பிபிடி ஆக்ட், அப்போதைக்கு பிபிடி ஆக்ட் 1992, அதுல கேஸ். ஒரு பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் சொல்லி அண்டர் செக்ஷன் 353 ஐபிஎஸ்ல கேஸ். இந்த 19 வகையான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கோயம்புத்தூர் தொடர் குண்டு வெடிப்பு வழக்கை விசாரிக்கப்பட்டு அதற்கு தீர்ப்பு கூறப்பட்டது. அப்துல் நாசர் மதானி இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டது. 19 வகை. இதுல ஐபிஎஸ்ல தான் நிறைய கேஸ் போட்டாங்க. 120B கூட்டு சதி, 302 கொலை, 307 கொலை முயற்சி, 449 கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், 465, 468, 491, 212, 109, 153 capital A, 201, 148, 149. அதன் பிறகு வெடிபொருள் சட்டம் 1908 பிரிவு 3 பிரிவு 4B பிரிவு 5 பிரிவு 6 ஆர்ம்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 25 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B, பிபிடி ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 353 ஐபிசியின் படி பொது ஊழியரை பணி செய்யாம தடுக்கிறாங்க. இதுதான் கோயம்புத்தூர் தொடர் குண்டு வெடிப்பு சம்பவத்தின் பொழுது கோவை நகர போலீசார் மூலமாக பதிவு செய்யப்பட்ட சட்ட பிரிவுகள். இந்த 19 பிரிவுகள் அடிப்படையில் தான் கேஸ் போட்டிருக்காங்க சார். அப்ப இந்த ஆர்ம்ஸ் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட பொறுத்தவரை 1908 அண்டர் செக்ஷன் 3 முக்கியம், செக்ஷன் 4B முக்கியம், செக்ஷன் 5 முக்கியம், செக்ஷன் 6 முக்கியம். இதே தான் நாம இப்ப பார்க்க போறோம் 1 by 1. ஏன்னா நம்முடைய நடைமுறை வழக்கில் ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டத்தை எப்படி அப்ளை பண்றாங்க அதை தெரிஞ்சுக்கினாவே போதும், நம்ம மறக்க மாட்டோம், சட்ட பிரிவை மறக்க மாட்டோம். இப்போ செக்ஷன் 3 நீங்க மறக்க மாட்டீங்க, செக்ஷன் 4B மறக்க மாட்டீங்க, செக்ஷன் 5 and 6 நீங்க உங்களால வந்து மறக்க முடியாது. ஏன்னா இது கோயம்புத்தூர் தொடர் குண்டு வெடிப்பு வழக்கில் வந்து தமிழக போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு, இந்த சட்டப்பிரிவுகள், இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்டர் செக்ஷன் 3ல சொல்றாங்க குறைஞ்சது 10 வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து அவங்களுக்கு ஃபைனை இம்போஸ் பண்ணும். அதிகபட்சம் வந்து அவங்களுக்கு லைஃப் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இதே வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா ஸ்பெஷல் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஎக்ஸோ டிஎன்டியோ அல்லது HMXஓ இல்லது ஓசிடிஎல் ஆக்டலோ இல்லது எல்டிபியோ இல்ல பிஇடிஎனோ அல்ல ஆர்டிஎக்ஸும் டிஎன்டி சேர்ந்த ஒரு பொருளையோ இதை பயன்படுத்தி செய்யும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டெசண்டன்ஸே கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 3A அண்ட் 3B மறக்கவே கூடாது. நீங்க ஒரு ஆயுள் காலத்திற்கோ அதை விட குறைஞ்ச கால அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்பட வேண்டும். அதோடு பணமும் சேர்க்கணும். இதுல 10 ஆண்டுகள் வரை நீடிக்கலாகும் என்று சொல்ற ஒரு கால அளவை பொறுத்தவரை ஒரு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். அது மட்டுமல்ல, அதனோடு சேர்த்து பிளஸ் ஃபைன். இது அண்டர் செக்ஷன் 3. அண்டர் செக்ஷன் 4 பனிஷ்மெண்ட் ஃபார் அட்டெம்ப்ட் டு காஸ் எக்ஸ்ப்ளோஷன். வெடிக்க வைக்கிறதுக்கு இவர் வந்து முயற்சி பண்றாரு. ஆர் ஃபார் மேக்கிங் ஆர் கீப்பிங், அல்லது வெடிபொருளை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அல்லது அதை வச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப எக்ஸ்ப்ளோசிவ் வித் இன்டென்ட் டு என்டேஞ்சர் லைஃப் ஆர் ப்ராப்பர்ட்டி, ஒரு மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் வைத்திருந்தால் குற்றம், வெடிபொருளை செய்தால் குற்றம், அல்லது ஒரு சொத்திற்கு தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு வெடிபருந்து செய்தால் குற்றம், வெடிபொருளை வச்சிருந்தா குற்றம். இதுதான் அண்டர் செக்ஷன் 4ல சொல்றாங்க. தலைப்பே அதுதான். வெடித்தலை விளைவிக்க முயல்வதற்கு அல்லது உயிருக்கு அல்லது சொத்திற்கு ஆபத்து உண்டாக்கும் உட்கருத்துடன் மேலஃபைடு இன்டென்ஷன் இருக்கணும். வெடிமருந்து பொருட்களை செய்வதற்கு அல்லது வைத்திருப்பதற்கு என்ன தண்டனை? அப்ப சட்ட விரோதமா இருக்கணும், வன்மமா இருக்கணும். அது போன்ற சூழ்நிலையில ஒருவருடைய உயிருக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடிய அல்லது சொத்திற்கு பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு தன்னுடைய ஒரு வெடித்தலை இந்தியாவில் ஒரு வெடிபொருளை கொண்டு விளைவிக்க வேண்டும் என்ற உட்கருத்தோடு ஒரு செயல் எதையாவது செய்கிற அல்லது வெடிபொருளை கொண்டு விளைவிக்க சதி செய்கிற, இந்த வார்த்தை வந்துருச்சு பாருங்க. கான்ஸ்பைரசி பண்ணாலும் குற்றம்,
அல்லது இந்தியாவில் இந்த பொருளெல்லாம் வச்சு நீங்க வெடிக்க வச்சாலும் குற்றம். அதனால மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அல்லது ஒரு பொது சொத்திற்கு ஒரு சொத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். அப்ப கெட்ட எண்ணத்தோடு ஒரு பொது சொத்திற்கு ஆபத்து ஏற்படுத்துவதோ அல்லது ஒரு மனித உயிருக்கு தீங்கை ஏற்படுத்துவதோ அதற்கு முயற்சி பண்ணாலும் சரி, அல்லது அதுக்காக வெடிப்பொருளை செய்தாலும் சரி, அல்லது அந்த வெடிப்பொருட்களை நீங்க வைத்திருந்தாலும் சரி, கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அது அஃபென்ஸ். அப்ப ஒரு கான்ஸ்பைரசி பண்ணாலும் அது அஃபென்ஸ். இதான் அண்டர் செக்ஷன் 4 கிளாஸ் A. அண்டர் செக்ஷன் 4 கிளாஸ் A சொல்ற does any act with the intent to cause by an explosive substances or special category explosive substances or conspires to cause by an explosive substance or special category explosive substance an explosion of a nature likely to endanger life or to cause serious injury to property. or இன்னொரு விஷயத்தையும் இங்க சொல்றாங்க, and max or harass in his possession or under his control any explosive substance or special category explosive substance with intent by means thereof to endanger life or cause serious injury to the property or to enable any other person by means thereof to endanger life or cause serious injury to property in India. அப்ப இதுக்கு தண்டனை எப்படி கொடுக்காங்க? shall whether any explosion does or does not take place and whether any injury to person or property has been actually caused or not be punished. சதி திட்டம் தீட்டினாலும் சரி நீங்க தண்டிக்கப்படுவீர்கள். ஓபன் பிளேஸ்ல வந்து கான்ஸ்பைரசி பண்ண முடியாது, அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பிறகு கொடுக்குறேன். இதுல கிளாஸ் 1 சொல்றேன், in case of any explosive substance with imprisonment for life or with imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine. கோயம்புத்தூர் தொடர் குண்டு வெடிப்பு வழக்குல செக்ஷன் 4B கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா செக்ஷன் 4B எதை பற்றி பேசுகிறது? ஒரு வெடிபொருள் எதையாவது கொண்டு இந்தியாவில் யாருடைய உயிருக்காவது ஆபத்து ஏற்படுத்தும் அல்லது ஏதாவது ஒரு சொத்துக்கு பெரிய கேடு விளைவிக்கும் அல்லது அதன் வழியாக இந்தியாவில் உயிருக்கோ ஆபத்து உண்டாக்குவதற்கு அல்லது சொத்திற்கு ஒரு பெரிய கேடு உண்டாக்குவதற்கு விளைவிப்பதற்கு வேற யாரையாவது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உட்கருத்தோடு அந்த வெடிபொருளை செய்கிற அல்லது தம் உடைமையில் அல்லது கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கிற யார் வேணாலும் சரி. இப்ப வெடிபொருள் செய்யறீங்கன்னா என்ன பண்ணும்? உரிய பர்மிஷன் வாங்கணும். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை பொறுத்தவரை அங்க உரிய பர்மிஷன் வாங்கிட்டு தான் என்ன பண்றாங்க, வெடிபொருளை செய்யறாங்க. அதையும் மீறி சற்று குறைவினால மின்கசிவின் காரணமாக ஏதோ ஒரு காரணமாக சில இடங்கள்ல வந்து பட்டாசு தொழிற்சாலைகள் வெடிக்கப்படுகிறது. பட்டாசு தொழிற்சாலைகள் வெடிக்கப்படும் பட்சத்தில் அதுக்கு வந்து அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஈத்து சீல் வைங்கன்னு சொல்றாங்க. நார்மலா யார் வேணாலும் வாங்கலாம். அப்ப நீங்க எங்க அப்ளை பண்ணணும்? இந்த வெடிபொருள் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா வெடிமருந்துக்காக நீங்க வான வெடி நீங்க வாங்குவீங்க. ஒரு டெத்தோ அல்லது ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு கோயில் திருவிழாக்களோ அப்பொழுது என்ன பண்ணுவாங்க, வான வெடிகள்லாம் விடுவாங்க. ரொம்ப கலரா வெடிகள்லாம் விடுவாங்க. அப்ப அந்த வெடிமருந்தை செய்வாரு, அவர்கிட்ட போதுமான லைசன்ஸ் இருக்கணும். 17 லைசன்ஸ் சொல்லுவாங்க. அந்த லைசன்ஸ் பாத்தீங்கன்னா டெம்பரரி லைசன்ஸ் கொடுப்பாங்க. பெர்மனன்ட் லைசன்ஸை பொறுத்தவரை நீங்க சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில பாத்தீங்கன்னா, ஃபயர் ஒர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க பெர்மனன்ட் லைசன்ஸ் இருக்கும். அவர் வெடிமருந்து அவரே தயாரிக்கலாம், அவரே பட்டாசுகளை தயாரிக்கலாம், வெளியில இருந்து வெடிமருந்து கூட வாங்கி அதை தயாரிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டிஜிபி தலைமையில வந்து விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது 2 வழக்கு. ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி நேரடியாக விசாரணை பண்ண வழக்கு எனக்கு தெரிஞ்சு 2 வழக்கு தான். அதன் பிறகு எந்த வழக்கு இல்லை. முதல் வழக்கு திண்டிவனத்துக்கிட்ட ஒரு ஜீப்ல வெடிபொருளை எடுத்துட்டு போறாங்க, அங்க வெடிச்சு போயிடுச்சு. அப்ப மாநில டிஜிபி நேரடியா வந்து அவர் தலைமையில தான் விசாரணை கமிஷன் வச்சாங்க, அவர் தான் விசாரிச்சார். திண்டிவனத்துக்கிட்ட ஒரு ஊர் இருக்கு. ரோட்ல போயிட்டு இருக்கப்ப வெடிச்சு போச்சு அந்த ஜீப். அப்ப என்னன்னா அது ஃபுல்லு வெடிமருந்து இருந்தது. அதற்கு அடுத்தது மாநில டிஜிபியால் விசாரிக்கப்பட்ட இன்னொரு வழக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா, கடலூர்ல ஒரு வழக்கு. சில படிக்கிற பெண்களை வந்து
அங்க இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இருக்கும். ஈவினிங் டைம்ல சில இளைஞர்கள் டிப்டாப்பா ட்ரெஸ் மேக் பண்ணிட்டு வருவாங்க. பைக் எல்லாம் வந்து நின்றுட்டு அந்த பிள்ளைகளை பார்ப்பாங்க. அதுல ஒரு சில குழந்தை ஏமாந்துட்டாங்க. அவங்கள பயன்படுத்தி தப்பான வழிக்கு பயன்படுத்தி அதை புகைப்படம் எடுத்து அது ஒரு பெரிய இஷ்யூஸா மாறி தமிழக அளவில் பெரிய இஷ்யூஸ். அதுல அப்போதைக்கு இருந்த ஒரு பிரபல அரசியல்வாதியினுடைய மகனும் மகளும் அதுல பாதிக்கப்பட்டாங்க. நேரடியாவே அதுல தொடர்புல இருந்தாங்க. பிரபல மருத்துவனுடைய பிள்ளையும் அங்க தொடர்புல இருந்தாங்க. பிரபல கம்பெனியினுடைய ஜெனரல் மேனேஜருடைய பிள்ளையும் அதுல பாவம் சிக்கிக்கினாங்க தெரியாம. அந்த வழக்கை விசாரிப்பதற்கு மாநில டிஜிபி தலைமையில தான் கமிஷன் போட்டாங்க. அவங்க தான் டிஜிபி தான் வந்து விசாரிச்சாங்க. பாதிக்கப்பட்டவங்க யாருமே வந்து புகார் கொடுக்கல. ஏறக்குறை இதை விட கொடுமையான ஒரு நிகழ்வு தான் பொள்ளாச்சி சம்பவம். அங்க பரவாயில்ல, பாதிக்கப்பட்டவங்களால வெளியில வந்து சொன்னாங்க. அதே போல புதுக்கோட்டை சாமியார் வழக்கிலும் ஒரு சில பாதிக்கப்பட்டவங்க வெளியில வந்து சொன்னாங்க. அதனால்தான் பெண்களுடைய பாதிப்பை இன்னைக்கு உலகம் தெரிந்து கொண்டது. செண்டூர் வெடி வழக்கு என்று சொல்வார்கள். திண்டிவனத்துல கொஞ்சம் தூரம் செண்டூர், அந்த ஊர் பேர் வந்து செண்டூர். அந்த ரோட்லயே அந்த ஜீப் வெடிச்சது. அந்த செண்டூர் வெடி விபத்தை பொறுத்தவரை மாநில டிஜிபி தான், அப்போதைக்கு இருந்த டிஜிபி வந்து விசாரிச்சாங்க. ரைட். அண்டர் செக்ஷன் 4A என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனித உயிருக்கு ஒரு வெடிபொருள் மூலம் வெடிக்க வைத்து ஆபத்தை ஏற்படுத்துகிற அல்லது அதுக்கு சதி செய்கிற, அந்த குற்றத்துக்கு உடனடியா இருக்கக்கூடிய அல்லது ஒரு சொத்திற்கு, ஏதாவது இந்தியாவில் உள்ள ஒரு சொத்திற்கு வெடிபொருளை வச்சு வெடிக்க வைத்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த நபர்கள் they will be punished under this act. சப்செக்ஷன் B சொல்றாங்க, எந்த ஒரு வெடிபொருள் எதையாவது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு நபருக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய அல்லது ஒரு சொத்திற்கு பெரிய கேடு உண்டாக்கக்கூடிய, சில பேர் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் சில சம்பவம்லாம் நடந்தது. தமிழக அரசுக்கு சொந்தமான பெரிய பெரிய டவர் இருக்கு. அந்த இபி டவர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வெடிகுண்டு வச்சு தகர்த்தெறிஞ்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசுக்கு சொந்தமான ஒரு பொருள் அல்லது தனியாருக்கு சொந்தமான எந்த ஒரு கட்டிடமோ பொருளோ அவற்றுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் யாரையாவது வச்சு, வேலையில்லா பட்டதாரிகள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேலையில்லா பட்டதாரிகளை பிரெயின் வாஷ் பண்ணி, மூளையை சலவை செய்து பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து, நீங்க தீவிரவாதியா மாறுங்க, மனித வெடிகுண்டா மாறுங்க, தீவிரவாத அமைப்புல சேருங்க, இல்ல நான் சொல்ற அந்த வேலையை செய்யுங்க, இந்த இடத்துல போயிட்டு இந்த வெடிகுண்டை வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்நிய சக்திகள், இந்திய அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்நிய சக்திகள் இதை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே அது மாதிரி யாராவது ஒரு ஆள் மூலமாக நீங்க இந்த மாதிரி காரியங்களை செய்தாலும் சரி, அது குற்றம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இன்டென்ஷனோட செய்தாருன்னு சொன்னா, உட்கருத்தோடு அந்த வெடிபொருளை செய்கிற அல்லது அவருடைய உடைமையில் வைத்திருக்கிற அல்லது அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற, அவர் தான் வச்சிருக்காரு வெடிமருந்து, அல்லது வெடிமருந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய கண்ட்ரோல்லாம் இவர்கிட்ட இருக்கு, அவர் தான் கட்டுப்படுத்துறாரு. அப்ப அப்படி யார் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த சட்டத்தின்படி தண்டிக்கக்கூடியவர்கள். யாராக இருந்தாலும் வெடிக்கிற அல்லது அந்த வெடி விபத்து நிகழ்ந்திருக்கலாம், இல்லை என்றாலும் உள்ளபடியே அந்த நபர் யாருக்கும் அல்லது சொத்து எதற்கும் கேடு விளைவிக்கப்பட்டிருந்தாலும், இல்லை என்றாலும் 20 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை, குறைஞ்சது 20 வருஷம் ஆயுள் காலத்திற்கு சிறை தண்டனை அவர் விதிக்கப்படுவார். 20 வருஷம் வரலையும் அவருக்கு பனிஷ்மெண்ட். அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து அவருக்கு ஃபைன் போடப்படும். அப்படிலாம் 7 ஆண்டுகள் வரை நீடிக்கலாகும் ஒரு கால அளவு தண்டனை. அப்போ ஒரு கால அளவு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்பட வேண்டும், ஃபைனும் போடுவாங்க. அண்டர் செக்ஷன் 4B சொல்றாங்க, மேக்ஸ் ஆர் ஹேஸ் இன் ஹிஸ் பொசஷன், அந்த வெடிமருந்து அவர் தயார் செய்தாலும் சரி அல்லது அவர் உடமையில வைத்திருந்தாலும் சரி, அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் அல்லது அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தாலும் சரி, any explosive substance or special category explosive substance with intent by means thereof, intent இருக்கணும், by means of thereof, to endanger life or cause serious injury to property or to enable any other person by means thereof to endanger life or cause serious injury to property in India, that person எப்படி இருக்கும், shall whether any explosion does or does not take place.
அந்த வெடிபொருள் வெடிச்சாலும் சரி, வெடிக்கலாம் சரி, ஆனா வச்சிருக்காரு இல்லையா, அவர் கண்ட்ரோல்ல இருக்கு இல்லைங்களா, அவருடைய மேற்பார்வையில் தானே இருக்கிறது, அவர் தானே செஞ்சிருக்காரு. வெடிபொருளை செய்தவர் அவர் தான் வச்சிருக்கிறாரு, அவர் தான் அதை கண்ட்ரோல் பண்றாரு. இந்த 3 விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில், in case of any explosive substance with imprisonment for life or with imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine. Under section 4, class B, subsection 1. Under section 4, class B, subclass 1 ல சொல்றாங்க, அது மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா imprisonment for life, உங்களுக்கு ஆயில் தானே கொடுக்க முடியும், அல்லது with the imprisonment of either description for a term which may extends to 10 years, 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய தண்டனை கொடுக்க முடியும். லைஃப் கொடுக்கலாம், வெடிச்சிட்டாருன்னா லைஃப், இல்ல வச்சிருக்கிறாரு செய்யறாரு அவர் தான் கண்ட்ரோல் பண்றாருன்னா 10 ஆண்டுகள் வரை அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும். and shall also be liable to fine, அவருக்கு தண்டம் விதிக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும். under section 4, class B, subclass 2 ல சொல்றாங்க, in the case of any special category explosive substance with rigorous imprisonment for life, ஆயுள் தண்டனை, கடும் சிறை தண்டனை, with rigorous imprisonment for a term which may extend to 10 years and shall also be liable to fine. ஸ்பெஷல் கேட்டகரி TNT வச்சிருக்கிறாரு, HMX வச்சிருக்கிறாரு, டொலவின் வச்சிருக்கிறாரு, ஆக்டல் வச்சிருக்கிறாரு, RDX வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 வருஷம் வரலையும் தண்டனை கொடுக்கலாம். 10 வருஷம் தண்டனை கொடுக்குறீங்கன்னு சொன்னா ஃபைனும் சேர்த்து போடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 4. அண்டர் செக்ஷன் 4B ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. வெடிபொருள் செய்தாலும், உடைமையில் வைத்திருந்தாலும், அல்லது அந்த வெடிபொருள் மீது அவருக்கு கட்டுப்படுத்தும் அதிகாரம் இருந்தாலும், இந்த 3 விஷயங்கள் இருந்தாலும், இந்த 3 விஷயத்துக்கு பேஸ் எதுங்க? இன்டென்ஷன் இருக்கு, கான்ஸ்பைரசி இருக்கு. ஆனா இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தாதான் செக்ஷன் 4B மேட் அவுட் ஆகும். எங்க? இந்தியாவில். அண்டர் செக்ஷன் 5, இப்ப இந்த செக்ஷன் 4 பொறுத்தவரை இதனுடைய ஸ்கோப் என்ன? மியர் ரெக்கவரி ஆஃப் டெட்டனேட்டர். டெட்டனேட்டர் ஃபர்ஸ்ட் இருக்கு, அது would not bring the case under the provisions of Explosive Substances Act. இந்த டெட்டனேட்டர் ஃபர்ஸ்ட் இருக்கு, அதாவது ஃபீசஸ் சொல்லுவோம், அதை மட்டும் ரெக்கவரி பண்றாங்கன்னு சொன்னா would not bring the case under the provisions of Explosive Substances Act. டெட்டனேட்டர் ஃபீசஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் வச்சு நீங்க வந்து, ஏன்னா அந்த சட்டத்துல என்ன சொன்னாங்க, செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்க, வெடிமருந்து செய்தால் சார் மைக் மியூட் ஆயிடுச்சுங்க சார். வெடிமருந்து குற்றம், வீட்டுல வச்சிருந்தாலும் குற்றம், அல்லது அதன் மீது நீங்க கண்ட்ரோல் பண்ணாலும் குற்றம். இதையெல்லாம் ஒரு மேலஃபைடு இன்டென்ஷனோட செய்தா இந்தியாவில் செய்றீங்கன்னா அது கண்டிப்பான குற்றம். லைஃப் கொடுக்கலாம், அல்லது 10 வருஷம் கொடுக்கலாம். 10 வருஷம் கொடுத்தீங்கன்னா ஃபைனும் சேர்த்து போடணும். இந்த கேஸ்ல வந்து ஒருத்தர் வந்து டெட்டனேட்டர் இருக்கு, அதனுடைய ஃபீஸஸ் வச்சிருக்காரு, அதனால வந்து அவர் மீது வந்து அண்டர் செக்ஷன் 4B ல வந்து கேஸ் போடுறாங்க. அப்ப அண்டர் செக்ஷன் 4B ல கேஸ் போட்டது வந்து மேட் அவுட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா மேட் அவுட் ஆகாது. மியர் ரெக்கவரி ஆஃப் டெட்டனேட்டர் ஃபீஸஸ் would not bring the case under the provisions of Explosive Substances Act. இதை சொன்ன வழக்கு மேஜர் சிங், அதாவது மெஜோர் சிங்னு சொல்லலாம், அல்லது மேஜர் சிங்னு சொல்லலாம். மேஜர்னு தனியா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ராணுவத்தில் இருக்கக்கூடிய மேஜர் அவர் இல்லைங்க, இவர் பேரே மேஜர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், 2001 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 3715, வித்தின் பிராக்கெட்ல P and H போட்டுங்க, பஞ்சாப் அண்ட் ஹரியானா. Mere recovery of detonator fuses would not bring the case under the provisions of Explosive Substances Act. In the case of Major Singh versus State of Punjab, 2001 Criminal Law Journal,
பேஜ் நம்பர் 3715 வித்தின் பிராக்கெட்ல P and H, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. பஞ்சாப் அண்ட் ஹரியானா. Under section 5, punishment for making or possessing explosives under suspicious circumstances. சந்தேகத்துக்கு இடமான சூழ்நிலை நீங்க வெடிபொருளை வந்து செய்யறீங்க, அல்லது நீங்க வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட இருக்குது, உடைமையில் இருக்குது, அதுக்கு என்ன தண்டனை? லைசன்ஸ் இல்லாம நீங்க எது பண்ணாலும் தப்பு தான் சார். அண்டர் செக்ஷன் 5ல சொல்றாங்க, இதுதான் வந்து கோயம்புத்தூர் தொடர்குண்டு வெடிப்பு வழக்குல போட்டாங்க. வெடிபொருளை செய்யலாம் அல்லது வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வெடிபொருள் வைத்திருந்ததுக்காகத்தான் இந்த வழக்கு போட்டாங்க செக்ஷன் 5ல. எனி பர்சன் ஹூ மேக்ஸ், எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர் செய்தாலும் குற்றம், வெடிபொருள் செய்தாலும் மேக்ஸ் பண்ணாலும் குற்றம். knowingly has in his possession, அது வெடிபொருள் தான் தெரிஞ்சு அவருடைய உடைமையில வச்சிருந்தாலும் குற்றம். அவர் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் அந்த வெடிபொருள் இருக்கு, அவருக்கு தெரியும் அங்க யாரும் போய் எடுக்கூடாது, அந்த இடத்துல வெடிமருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சபார்டினேட்டுக்கு சொல்லுவார். கட்டுப்பாடு அவர் தான் கண்ட்ரோல். அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் எனி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் ஆர் ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ். ஸ்பெஷல் கேட்டகரி வச்சிருக்காங்க இல்லைங்களா, அது RDX, HMX, TNT, PETN, இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி. Under such circumstances has to give rise to reasonable suspicion. அவர் இந்த மாதிரி வச்சிருக்கிறாரு அல்லது வெடிபொருள் செய்யறாருன்னு சொல்லி ஒரு நம்பத்தகுந்த காரணம் இருக்கும் பட்சத்தில், சந்தேகத்துக்கு இடமாக சந்தேகப்படுறோம், அது நியாயமான சந்தேகமா இருக்கு, அப்ப has reason to believe under section 26 of Indian Penal Code, அவர் இந்த மாதிரி குற்றம் செய்யறாரு, வெடிமருந்து செய்யறாரு அல்லது வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில நியாயமான காரணம் இருக்கிறது, நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கிறது, இருந்தாலும் அவர் மேல சந்தேகம், அதன் அடிப்படையில என்னென்ன தண்டனையை கொடுக்க முடியும்? Has to give rise to reasonable suspicion that he is not making it or does not have it in his possession or under his control for a lawful object, shall unless he can show that he made it or had it in his possession or under his control for a lawful object. யாராவது ஒரு வெடிபொருள் வச்சிருக்காங்க, அந்த தயாரிப்பதற்கோ அல்லது தெரிஞ்ச இது வந்து வெடிபொருள் தெரிஞ்சதான் தயாரிப்பதற்கு ஒரு வெடிபொருள் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அல்லது அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு சொன்னா, ஒரு சட்டப்படியான நோக்கத்திற்காக அவர் வெடிபொருள் செய்யலை, சட்டப்படியான நோக்கத்திற்காக அந்த வெடிபொருள் மீது அவருக்கு கட்டுப்பாடு இல்லை. சட்டப்படியான நோக்கத்திற்காகனா அது பனிஷ்மெண்ட் கிடையாது. சட்டப்படி இல்லாத நோக்கமாக இருக்கும் பட்சத்துல அது வந்து தண்டிக்கப்படுவார். அந்த சூழ்நிலை அவர் வந்து அதை யார் தயாரிக்கிறாரோ அல்லது தெரிஞ்சே அவர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, அல்லது அவர் கட்டுப்பாட்டுல இருக்கும் பட்சத்தில் ஒரு சட்டப்படியான நோக்கத்திற்காகத்தான் அதை அவர் வந்து தயாரிச்சாரு, அவர் வச்சிருக்காரு அல்லது கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு மெய்ப்பித்து காட்டணும், இல்லைன்னா அவரு தண்டிக்கப்படுவார். அப்ப சட்டப்படி நோக்கம் இல்லாம ஒருத்தர் வைத்திருந்தாலோ தயார் செய்தாலோ அல்லது அதன் மீது வந்து கட்டுப்பாடு வைத்திருந்தாலோ அதற்கு தண்டனை 14 ஆண்டுகள் வரை, 14 days. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா செக்ஷன் 3ல வந்து அதிகபட்சம் லைஃப் கொடுக்கலாம், குறைஞ்சது 10 வருஷம் வரலையும் சிறை தண்டனை கொடுக்கலாம், அதுவும் கடும் காவல் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். செக்ஷன் 4ல நாம பார்த்திருக்கிறோம், லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்கலாம் அல்லது 7 வருஷம் வரலையும் சிறை தண்டனை கொடுக்கலாம். ஆனா செக்ஷன் 5ல சொல்றாங்க அவருக்கு 14 வருஷம் தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா அவர் தெரிஞ்சே தயாரிக்கிறார், அது மட்டும் இல்ல அவர் தெரிந்தே அவருடைய உடைமையில வச்சிருக்கிறார் அந்த வெடிபொருளை, அவர் தெரிஞ்சே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்ப he knows very well, அவருக்கு நன்றாக தெரிந்தே இதெல்லாம் நடக்கும் பட்சத்தில் அவருக்கு 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அதோடு ஃபைனும் சேர்த்து விதிக்கப்படும். அப்படி இல்ல 14 வருஷம் கொடுக்க முடியலன்னா 5 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை,
அத்துடன் ஃபைனும் போடப்படும். செக்ஷன் 5ல கேஸ் போடுறான்னு சொன்னா தெரிஞ்சே வச்சிருக்கிறாரு, தெரிஞ்சே வெடிபொருள் செய்யறாரு, தெரிஞ்சே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு சொன்னா அதிகபட்சம் 14 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும். குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வரலையும் அவருக்கு ஜெயில் தண்டனை விதிக்கப்படும், பிளஸ் ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. Any person who makes or knowingly has in his possession or under his control any explosive substances or special category explosive substances under such substances has to give rise to a reasonable suspicion that he is not making it does or not have it in his possession or under his control for a lawful object shall, unless he can show that he made it or had it in his possession or under his control for a lawful object, be punished, unless he proved. ஒரு lawful object ஓட தான் வச்சிருக்கேன், லைசன்ஸோட தான் வச்சிருக்கேன், லைசன்ஸோட தான் நான் லைசன்ஸ் இருக்கு அதனால தான் வெடிபொருள் செய்யறேன், லைசன்ஸ் இருக்கு அதனால தான் அந்த வெடிமருந்தை என் வீட்டுல வச்சிருக்கேன், லைசன்ஸ் இருக்கு அதனால தான் அந்த வெடிபொருளை நான் வந்து கண்காணிக்கிறேன், கட்டுப்படுத்துறேன். அப்ப லைசன்ஸ் யார் இஷ்யூ பண்ணிருக்கணும்? That license which is to be issued by the concerned government. Under section 5 class A ல சொல்றாங்க, the case of any explosive substance with imprisonment for a term which may extend to, இங்க 10 years ன்னு சொல்லப்பட்டது, இப்போ 14 years ஆயிப்போச்சு. குறைஞ்சது 5 வருஷம் தண்டனை கொடுக்கும். இதுதான் அண்டர் செக்ஷன் 5. அண்டர் செக்ஷன் 5ல சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார். Section for prosecution has to be accorded by the state government and thus conviction based on sanction accorded by district magistrate is non-est. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட தான் பர்மிஷன் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆனா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவையில்ல, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே பர்மிஷன் கொடுத்தா போதும். ஆரம்பத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் பர்மிஷன் வாங்குவாங்க. ஆனா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பர்மிஷன் கொடுத்தாவே போதும். ஜர்னைல் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். Jarnail, JARNAIL, Jarnail Singh versus State of Punjab, 2002, Criminal Law Journal, within bracket NOC போடுங்க. Page number 16, Punjab and Haryana, P and H in போடுங்க. Jarnail Singh versus State of Punjab, 2002, Criminal Law Journal, within bracket NOC, page number 16, within bracket P and H in போட்டுங்க. Punjab and Haryana. The case la enna சொல்றாங்க? Sanction for prosecution has to be accorded by the state government and thus the conviction based on sanction accorded by the district magistrate ன்னு சொன்னாங்க. District magistrate is non-est. Jarnail Singh versus State of Punjab, 2002, Criminal Law Journal, NOC, page number 16, Punjab and Haryana High Court. ரெண்டாவது கேஸ்ல சொல்றாங்க, the knowledge அவருக்கு தெரிய வச்சிருந்தா தானே குற்றம்னு சொல்றாங்க. The knowledge whether a particular substance is an explosive substance depends on different circumstances. வெவ்வேறான சூழ்நிலைகள்ல இதை வச்சிட்டு இருக்காரு. In various from person, வெவ்வேறான நபர்கள பல நபர்கள இருந்து வாங்கி வச்சிருக்கிறார். not to person. An ignorant man or a child coming across an explosive substance may pick it up out of curiosity and not knowing that it is an explosive substance. A person of experience may immediately know that it is an explosive substance. ஒண்ணுமே தெரியாம வெவ்வேறு நபர்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்காரு, வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு சூழ்நிலை வாங்கி வச்சிருக்காரு. ஆனா அப்போதைக்கு எதுவுமே தெரியல. கைக்கு வந்த பிறகு அது தெரியுது, அப்போ அது குற்றம் தான். ஒரு கரன்சி நோட்டு, ஒரு ஃபேக் நோட்டு இருக்கு,
அது கையில வருது, அதை வாங்குறாரு, அப்ப தெரியல, அதன் பிறகு அது தெரிய வருது. அப்ப தெரிய வந்த உடனே என்ன பண்ணும், கவர்மெண்ட் கிட்ட சொல்லிடணும், போலீஸ் கிட்ட சொல்லிடணும், இல்ல பேங்கர் கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக் கரன்சி நோட்டு இருக்குது. அதை சொல்லாம இவரே வச்சுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம், அதை கள்ள நோட்டு என்று தெரிந்தே அவர் உடைமையில் வைத்திருந்தார் என்று சொல்லி அவர் மீது என்ன பண்ண வழக்கு போட முடியும். அதை போலத்தான் பல்வேறு நபர்களிடமிருந்து பல்வேறு சூழ்நிலைகளில் ஒரு வெடிப்பொருளை வாங்கி வைக்கிறாங்க. அப்போதைக்கு அவருக்கு தெரியல, அவர் ஒரு இன்னோசென்டா இருக்காரு, ஒரு எலிட்டட் பீப்புளா கூட இருக்கலாம் மேபி. ஆனா அவர்கிட்ட வந்த பிறகு, அவர் உடைமைக்கு வந்த பிறகு, அவருடைய பொசசிவ்க்கு வந்த பிறகு அது வெடிபொருள் தான் தெரிஞ்சிச்சுன்னா உடனே அரசுக்கு தகவலை தெரியப்படுத்தணும், இல்லைன்னா அவர் தண்டிக்கப்படுவார். முகமது உஸ்மான் முகமது உசைன் மணியார். முகமது உஸ்மான் முகமது உஸ்மான் முகமது உசைன், அவர் பேர் பாருங்க, நீட் பேர், 4 பேர் வருது பாருங்க ஒரே நபர். முகமது உஸ்மான் முகமது உசைன் மணியார், MANIYAR மணியார். முகமது உஸ்மான் முகமது உசைன் மணியார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 1991 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1062. AIR 1981 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1062. முகமது உஸ்மான் முகமது உசைன் மணியார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 1981 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1062. அடுத்த கேஸ்ல, in order to bring home to offense under section 5 of the Explosive Substances Act, the prosecution has to prove. Prosecution எதை prove பண்ணனும் பாருங்க. First point, that the substance in question is explosive substance. முதல்ல அந்த பொருள் வந்து ஒரு வெடிபொருள் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இரண்டாவது, that substance the accused makes or knowingly has in his possession or under his control any explosive substance. எந்த ஒரு வெடிபொருளா இருந்தாலும் சரி, அவர் தான் செய்தார் அல்லது அவர் கண்ட்ரோல்ல தான் இருந்தது, அவருக்கு தான் அந்த கண்ட்ரோல் இருந்தது, அவருடைய வீட்டுல அவர் உடைமையில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்களை அவர் ப்ரூவ் பண்ணும். மேக்கிங் ப்ரூவ் பண்ணும், பொசஷனை ப்ரூவ் பண்ணும், கண்ட்ரோல் அவர் தான், அவர்கிட்ட அந்த அக்யூஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த 3 விஷயத்தை வந்து ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் சொல்றாங்க, that he does so, அவர் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் ப்ராசிக்யூஷன் தரப்புல under such circumstances as to give rise to a reasonable suspicion that he is not doing so for a lawful object. அவர் சட்டப்படியான விஷயத்துக்கு அவர் செய்யலன்னு சொல்லி, அப்ப சட்டத்தை மீறி தான் அவர் செயல்பட்டு இருக்காரு, எங்களுக்கு நம்புவதற்கு போதுமான காரணம் இருந்தது, அந்த போதுமான காரணம், அந்த சஸ்பீசியஸ் மேனர் பாருங்க, அதை ப்ரூவ் பண்ணணும். அப்ப the burden of proof these ingredients is on the prosecution under section 101 Indian Evidence Act. The moment the prosecution has discharged that burden, it shifts to the accused as to show that he was making or possessing the explosive substances for a lawful object if he takes that plea. இந்த விஷயத்தையும் மேற்கண்ட வழக்கு முகமது உஸ்மான் முகமது உசைன் மணியார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 1981 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1062. அதே கேஸ்ல தான் சொல்றாங்க. அதே கேஸ்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. பொசஷன் அப்படின்னா என்ன? பொசஷன் within the meaning of section 5 of Indian Explosive Substances Act. The Explosive Substances Act under section 5ல சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் கான்சியஸ் பொசஷன். பொசஷன் மீன்ஸ் கான்சியஸ் பொசஷன். அதுவும் இந்த வழக்குல தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முகமது உஸ்மான் முகமது உசைன் மணியார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 1981 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1062. Under section 6, பனிஷ்மெண்ட் ஆஃப் அபட்டர்ஸ். அப்ப 109 இதுல போட முடியும். கோயம்புத்தூர் தொடர்குண்டு வெடிப்பு வழக்குல 109 போட்டாங்க பாருங்க.
அப்ப any person who by the supply of a solicitation, any person who by the supply of or solicitation for money, the providing of premises, the supply of materials, or in any manner whatsoever procures, conceals, aids, abets, or is necessary to the commission of any offense under this act shall be punished with imprisonment. Provide for the offense. Under section 6 வந்து abatement பத்தி சொல்லுது. 306 IPC நம்ம படிச்சிருக்கோம். Abatement to suicide. ஒரு பணத்தை கொடுத்தோ அல்லது பணத்திற்கு ஈடாக வேற ஏதாவது பொருளை கொடுத்தோ அல்லது ஒரு பிரிமிசஸ்க்குள்ள ஒரு வளாகத்திற்குள்ள இந்தாங்க இந்த இடத்த வச்சிங்க, நீங்க இங்க வெடிமருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாராவது உதவி செய்தாலோ அல்லது மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல் கொடுத்தாலோ அல்லது வேற எந்த வழியிலாவது இந்த வெடிபொருள் செய்வதற்கு ஒருவர் குற்ற உடந்தையாக இருக்கும் பட்சத்தில், ஐ மீன் ஒரு குற்ற செயல் செய்வதற்கு யாவரேனும் குற்ற உடந்தையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு உதவி செய்கிற, யோசனை சொல்லுகிற சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஐடியா சொல்லுவாங்க. சில பேர் எய்ட் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க, பண உதவி ஏதோ பொருள் உதவி பண்ணுவாங்க. சில பேர் அதுக்கு உடந்தையா இருப்பாங்க, அபெட்டா இருக்காங்க. அல்லது சில பேர் அதுக்கு துணையாக இருப்பாங்க. அப்படி யார் இருந்தாலும் அந்த குற்றச்செயலுக்காக அந்த குற்றவகை செய்கை வந்து செய்யப்பட்டுள்ள அந்த தண்டனை விதித்து தான் அவர் தண்டிக்கப்படுவார். செக்ஷன் 3 4B அல்லது செக்ஷன் 5 அவர் தண்டிக்கப்படுவார். இதுதான் செக்ஷன் 6. Any person who by the supply of or solicitation for money, the providing of premises, the supply of materials, or in any manner whatsoever procures, counsels, aids, abets, or is accessory to the commission of any offense under this act shall be punished with the imprisonment provided for the offense. Under section 7, restriction on trial of offenses. ஒரு குற்ற செயல்களுக்கான விசாரணைக்குள்ள தடை, நீதிமன்ற தடை. No court shall proceed to the trial of any person for an offense against this act except with the consent of the district magistrate. மாவட்ட ஆட்சி தலைவருடைய ஒப்புதல் இல்லாம எந்த ஒரு நீதிமன்றம் இது விசாரணை செய்யக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பர்மிஷன் கொடுக்கும், இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்ப இந்த பவர் ஆஃப் கிராண்டிங் கன்சென்ட் அண்டர் செக்ஷன் 7 பொறுத்தவரை இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 7ல வந்து பர்மிஷன் வாங்கணும். செக்ஷன் 1 இது அப்ளிகேஷன், அதை பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். அப்ப பர்மிஷன் யார்கிட்ட வாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க தேவையில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்க தேவையில்லை, அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பர்மிஷன் கொடுத்தாவே போதும்னு சொல்லிட்டாங்க. The power of granting consent under section 5, under section 7 of the Explosive Substances Act with the central government has delegated it to the district magistrate. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, district magistrate கொடுத்துட்டாங்க. Thus, it is not competent for the state government to further delegate to the additional district magistrate a power of the central government, which the central government has delegated to the district magistrate. State of Madhya Pradesh, Bhupendra Singh. State of Madhya Pradesh versus Bhupendra Singh, AIR 1968 Supreme Court, page number 1273. AIR 1968 Supreme Court, page number 1273. Restriction on trial of offense. Central government had delegated it to the district collector, district magistrate. Thus, it is not competent for the state government to further delegate to the additional district magistrate.
ஏடிஎம்க்கு அந்த பவரை கொடுக்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மட்டும் தான் அந்த பவர். அப்ப the central government has delegated to the district magistrate its power. State of Madhya Pradesh versus Bhupendra Singh, AIR 1968 Supreme Court, page number 1723. Bhupendra Singh, BHUPINDRA, Bhupendra Singh versus State of Madhya Pradesh, AIR 1968 Supreme Court, SC, page number 1273. இந்த வெடிபொருள் சட்டம் 1908. இந்த சட்டம் எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்னா 8/6/2008 நடைமுறைக்கு வருது. இந்த சட்டத்தை வெடிபொருள் சட்டம் 1908 என்று அழைக்க வேண்டும். இது இந்தியா முழுமைக்கு பொருந்தும், இந்தியாவில் வெளியில் இருக்கக்கூடிய நபருக்கும் பொருந்தும். சப்செக்ஷன் 2ல வந்து சப்ஸ்டான்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க. அதுல வந்து ஜெனரல் கேட்டகரி இருக்கு, காமன் கேட்டகரி இருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு. காமன் கேட்டகரியில வந்து அப்பரேட்டஸ் வந்து அந்த கருவிகள் பொருந்தும். ஸ்பெஷல் கேட்டகரியில பார்த்தீங்கன்னா டிஎன்டி, ஆர்டிஎக்ஸ், எம்என்டி, ஹெச்எம்எக்ஸ், டிஎன்டி, எல்டிபிஇ, பிஇடிஎன், இது எல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில பொருந்தும். செக்ஷன் 3 வந்து அதனுடைய தண்டனை சொல்லுது, அதிகபட்சம் ஆயுள் தண்டனை. குறைஞ்சபட்சம் 10 ஆண்டு கால கடும் காவல் சிறை தண்டனை பிளஸ் வந்து ஃபைன் போடுறாங்க. செக்ஷன் 4ல வந்து மனித உயிருக்கோ அல்லது ஒரு பில்டிங்கோ ஒரு வெடிகுண்டை ஏற்படுத்தி வெடிக்க செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உயிருக்கோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கோ சேதம் விளைவிக்கும் பட்சத்தில், அல்லது அதற்கு சதி திட்டம் தீட்டும் பட்சத்தில், அல்லது அதுக்கு உதவி செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தண்டிக்கப்படுவார்கள். ஆனா செக்ஷன் 4 கிளாஸ் பியின் படி அந்த வெடிபொருளை வெடிபொருள் என்று தெரிந்தே வைத்திருக்கிற அல்லது வெடிபொருள் என்று தெரிந்தே செய்கிற, வீட்டிலே செய்வாங்க வெடிபொருள் எல்லாம் செய்கிற, அல்லது அந்த வெடிபொருள் மீது யாருக்கேனும் கட்டுப்பாடு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனைகளை சொல்றாங்க. ஒரு மனித உயிருக்கோ அல்லது ஒரு சொத்துக்கு பெரிய ஆபத்து ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அது உட்கருத்தோடு இந்த வேலை செய்யறாருன்னு சொன்னா, இதுல அண்டர் செக்ஷன் 4 கிளாஸ் ஏல 4 கிளாஸ் பில புரொவிஷன்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு 20 வருஷம் வரலையும் தண்டனை. அதோடு மட்டுமல்ல ஃபைனை இம்போஸ் பண்ண முடியும். கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் 7 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை கொடுக்கலாம், அல்லது ஃபைனும் சேர்த்து போடப்படும். இதான் செக்ஷன் 4B, அதுல புரொவிஷன். செக்ஷன் 5ல பாத்தீங்கன்னா சந்தேகத்துக்கிடமான ஒரு வெடிபொருளை வந்து ஒருத்தர் செஞ்சுன்னு இருக்காரு அல்லது வச்சிட்டு இருக்காரு அல்லது அது மீது கண்ட்ரோல் ஓவர் இருக்கும் பட்சத்தில், அப்ப இதையெல்லாம் நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும். அப்ப போலீஸ் ஆபீசர் கேஸ் போடுறாங்க. அப்ப கேஸ் போட்டு 14 வருஷம் வரலையும் ஜெயில் தண்டனை, அல்லது அந்த 14 வருஷம் வரலையும் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டுமின்றி அபராதமும் அவருக்கு போடப்படும். செக்ஷன் 6ல சொல்றாங்க அந்த குற்றத்துக்கெல்லாம் உடனடியா யார் இருக்கிறாரோ அவருக்கான தண்டனை பற்றி சொல்றாங்க. செக்ஷன் 7 சொல்றாங்க இதுக்கான நடைமுறை என்ன. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆனா ஒரு காலகட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன், ஆனா இப்ப அது கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பர்மிஷன் கொடுத்தா போதும் கேஸ் போட முடியும்.